Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா thread யூஸ் பண்ணி French knot stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த stitchesக்கு நான் நார்மல் needle தான் வந்து எடுத்துக்கறேன். silk thread வந்து எடுத்துக்கறேன். இந்த threadோட count வந்து பாத்தீங்கன்னா 6 times வந்து thread வந்து எடுத்துக்கறேன். silk thread yellow கலர்ல எடுத்துக்கறேன். இப்போ இத இந்த needleக்கு உள்ள வந்து விட்டுக்கலாம். First இந்த edges எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி வந்து விட்டுக்கங்க. கட் பண்ணிட்டு நீடிலுக்கு உள்ள வந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நீடிலுக்கு உள்ள வந்து விட்டு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்போ இந்த thread நான் வந்து டபுளா வந்து போட்டுக்க போறேன் இந்த மாதிரி டபுளா வந்து போட போறேன். போட்டுட்டு இந்த ரெண்டு எட்ஜ்லயும் வந்து knot போட்டுக்கலாம். சேமா இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு knot போட்டுக்கலாம். இந்த மாதிரி thread ஓட edge வந்து சேமா இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு இத வந்து knot வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி knot போட்டுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு கீழ இருந்து thread வந்து மேலே எடுங்க. இந்த மாதிரி மேலே எடுத்துட்டு இந்த ஒரு கையில வந்து thread வந்து எல்லா threadயும் சேர்த்து இந்த ஒரு கையில வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து புடிச்சுக்கங்க. புடிச்சிட்டு இந்த threadக்கு மேலே வந்து நீடில வச்சு இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தி நம்ம எங்க நீடில எடுத்தீங்களோ மறுபடியும் அங்கே கீழ வந்து விடுங்க. இப்போ இந்த கையில வந்து thread வந்து மேலே புடிச்சுக்கங்க. விட்ற கூடாது. கீழ வந்து thread மெதுவா இழுங்க. இந்த மாதிரி மேலே வந்து thread வந்து புடிச்சுக்கங்க. புடிச்சிட்டு ஸ்லோவா வந்து கீழ வந்து இழுங்க. கீழ இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து knot மாதிரி வந்து விழுந்துரும். இன்னொரு டைம் மேலே எடுக்கறேன். நீடில மேலே எடுத்துக்கங்க. மேலே எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல thread புடிச்சிட்டு இந்த thread மேலே நீடில வச்சு இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டு எங்க thread எடுத்தீங்களோ அங்கே நீடில கீழ விடுங்க. கீழ விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற thread வந்து விட்றாதீங்க. கடைசி வரைக்கும் புடிச்சிட்டே இருங்க. கடைசி எண்ட் வர வரைக்கும் புடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து விடணும். இட்டிங்கனா இந்த மாதிரி வந்து knot வந்து விழுந்துரும். இந்த மாதிரி thread மேலே எடுத்துக்கங்க. thread மேலே எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல thread புடிச்சிட்டு thread மேலே நீடில வச்சு இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டு எங்க எடுத்தீங்களோ மறுபடியும் அங்கே வந்து கீழ விடுங்க. கீழ விட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற thread புடிச்சுக்கங்க. கீழ thread மெதுவா இழுங்க. சிக்கி விழுகாம மெதுவா கடைசி வரைக்கும் thread வந்து புடிச்சுக்கங்க. புடிச்சிங்கனா இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதான் வந்து French knot stitch. இப்போ இந்த நாட்டோட சைஸ் வந்து பெருசா இருக்குது. இதை விட சின்ன சைஸ் வேணும் அப்படினா இந்த threadோட கவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா இந்த நாட்டோட சைஸ் வந்து சிறுசாயிரும். அது நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி threadோட கவுண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்க. இன்னொரு டைம் போடுறேன். thread கீழ இருந்து மேலே எடுத்துக்கங்க. எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல thread வந்து புடிச்சுக்கங்க. புடிச்சிட்டு இந்த threadக்கு மேலே நீடில வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்திட்டு ஃபர்ஸ்ட் எங்க thread எடுத்தீங்களோ அங்கே வந்து கீழ விடுங்க. இப்போ இந்த thread வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க thread வந்து விட்ற கூடாது. புடிச்சிட்டு தான் இருக்கணும். கீழ வந்து thread மெதுவா இழுங்க. ஸ்பீடா இழுக்காதீங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த thread வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி knot வந்து விழுந்துரும். இதான் வந்து French knot. இந்த French knot யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளவர்ஸோட ஃபில்லிங் வந்து கொடுக்கலாம். லீஃப் வந்து ஃபில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் தான். பட் இதை வச்சு நம்ம ஒரு கிராண்டான டிசைன் வந்து பண்ண முடியும். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் இது. நான் இந்த French knot ஸ்டிச்சையும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்கலாம். இதுதான் நான் போட்ட டிசைனோட டிராயிங். இதான் வந்து நான் போட்ட டிசைன். இப்போ இதில் நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன்.
இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த கிருஷ்ணரோட ஃபேஸும் ராதியோட ஃபேஸும் இந்த ஹெட் பார்ட்டு ராதியோட ஹெட் பார்ட்டும் இந்த ட்ரெஸ் பார்ட் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதில் எங்கே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை ஃபுல்லாகவே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பீகாக்கோட ஃபெதரையும் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் கொஞ்சம் கரெக்டாக தெரியாது, பட் நேராக பார்க்குறப்ப இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இதனோட த்ரெட்டோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6x6 12, இது வந்து பார்த்திங்கன்னா 4x4 8. அதனால் இதனோட சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும், இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டோட கவுண்ட் வந்து அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸோட பார்ட்டையும் நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ஜுவல்ஸ் பார்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஆஃப் பீடும் ரவுண்ட் பீட் கோல்டன் கலரும் கொடுத்துருக்குறேன். இது அதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வந்து கொடுத்துருக்குறேன். இங்கே வந்து ஆஃப் பீடு தான் வந்து கொடுத்துருக்குறேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ரவுண்ட் பீடு வந்து கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் கலரில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜுவல்ஸ் பார்ட்டு இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து பண்ணினேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல்ஸ் பார்ட் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் வந்து கொடுங்க. த்ரெட் ஒர்க் வந்து கடைசியாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் 2 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து ஒரு டிசைன் வந்து பண்ண முடியும். எந்த ஸ்டிச்சை எங்கே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணையில் ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கிற கிளாத் வந்து தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் இந்த ஹெட் பார்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா தாம்பூர் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னேன். அந்த வீடியோவை நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைனை வந்து நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது ஒரு ட்ராயிங்கில் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரோட ட்ராயிங்கும் இந்த டிசைனையும் ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.